இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போதைக்கு வாங்குகிற மாதிரி இருக்கிற ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப்லேயே இப்போ நம்ம எதெல்லாம் வாங்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபுல்லாக என்னென்ன வாங்கலான்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐடிசி. ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா எழுந்த ப்ரைஸ்க்கே வந்திருக்கு. அதை காட்டுறேன் பாருங்கள். லாஸ்ட்டு 1 இயராக வச்சிங்கன்னா இந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா 466 அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா கரெக்டாக 400 கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பீரியடில் பார்த்திங்கன்னா 430க்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதை வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 500 கிட்டலாம் போயிடுச்சு. இப்போ 516 வரைக்கும் 522 தான் ஹைன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா 460லேருந்து 470 வரைக்கும் போயிருக்கு. இதே பார்த்திங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ்ன்னு இருக்குது. அது பார்த்திங்கன்னா 732லேருந்து இருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1000 கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1150 வரைக்கும் போயிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ பார்த்திங்கன்னா 780 அது மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக பார்த்திங்கன்னா 770 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ப்ரைஸில் வாங்கலாமா வேணாமாங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 1 வீக்கில் வச்சுருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா 1 வீக் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் மாதிரி தெரியும். அதை நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் பாயிண்ட் மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இங்கே ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக இருந்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து சப்போர்ட் பாயிண்ட்டாக வந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கும் அப்படி தான் தோணுதாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இது பேட்டர்ன் ஆகிட்டு இருந்திருக்கு. மேலே இங்கேயும் போயிட்டு வந்திருக்கு. இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து கீழே விழுந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னு பார்த்திங்கன்னா டீமெர்ஜர்லாம் ஆனிச்சுன்னா நல்லாயிருக்கும். டீமெர்ஜர் ஆகும்போதெல்லாம் இந்த ப்ரைஸ் கிட்டே வந்துச்சுன்னா 11% கிட்ட தான் இன்னும் கீழே விழுகிற மாதிரி இருக்குது. அது விழுந்துரும்னு நினைக்கிறேன். 11%லாம் இந்த ஐடிசி விழுந்துரும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எந்த பேட்டர்னும் தெரில. லாஸ்ட்டு 1 டே ஃப்ரேமில் வச்சு பார்த்திங்கன்னா 1 டேயில் வச்சு பார்த்தோம்னா என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட்டு 1 டேயில் பார்த்திங்கனாலும் கீழே விழுகிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒன்று இந்த இடத்துல வந்து பிரேக் ஆகி இங்கேருந்து மேலே போகணும், அப்படி இல்லைன்னா கீழே போகணும். அந்த மாதிரி இது சுச்சுவேஷனில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கீழே போகணும் இல்லைனா மேலே போகணும், இந்த மாதிரி பேட்டர்னில் தான் இருக்குது. இங்கே ஒரு சப்போர்ட் பாயிண்ட் மாதிரி இருக்குது. கரெக்டாக பார்த்திங்கன்னா சப்போர்ட் பாயிண்ட்டுக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு கேண்டில் வந்திருக்குல்ல, இந்த கேண்டில் என்னன்னு பார்த்திங்கன்னா எந்த ப்ரைஸில் வாங்குறதுன்னு அவங்களுக்கே தெரில. அதாவது பார்த்திங்கன்னா பையரும் வாங்கியிருக்காங்க, செல்லர்ஸும் செல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கேண்டில் வந்துச்சுன்னா இதுக்கு தான் இந்த மாதிரி கேண்டில் நான் அர்த்தம் பார்த்திங்கன்னா இதான். பையரும் வாங்குறாங்க, செல்லரும் அதே சமயத்தில் செல் பண்ணுறாங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பாயிண்ட்டு யார் அதிகமாக ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணுறாங்களோ நிறையா பேர் வாங்கினாங்கன்னா மேலே போயிடும். இல்லைனா நிறையா பேர் செல் பண்ணாங்கன்னா இது பிரேக் பண்ணி கீழே வந்துடும். இப்போ கீழே வருமா என்னங்கிறது தெரில. நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீழே வந்துச்சுன்னா கரெக்டாக 400 கிட்ட வந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த ப்ரைஸில் வாங்கணும்னு நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட்லாம் பார்க்க வேணாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாக்கு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா இந்த ஐடிசி தான். இப்போ ஃபண்டமெண்டல் அனலைஸ் நீங்களே பண்ணி பாருங்கள், வாங்கலாமா வேணாமாங்கிறத. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் வாங்காதீங்க, நீங்களே அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்குங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் தான். அதோட பேட்டர்ன் பார்த்திங்கன்னா 1 வீக் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். அதோட பேட்டர்னும் பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா சப்போர்ட் பாயிண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 50 டே மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் டே, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து பிரேக் பண்ணி கீழே போயிருக்குன்னா என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா அது கீழே போயிட்டே இருக்க போதுன்னு அர்த்தம். அதாவது பார்த்திங்கன்னா அது கீழே போணுச்சுன்னா அது கீழே அந்த கோடி கீழே போணுச்சுன்னா கீழே போகிறது தான் வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே போயிருக்கு, இன்னமும் கீழே போகும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா டாட்டா மோட்டார்ஸை எந்த விலையில் வாங்கலாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த விலையில் வாங்கியிருக்கீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபண்டமெண்டல் அனலைஸ்லாம் இதுக்கும் பண்ண தேவையில்ல. ஏன்னு பார்த்திங்கன்னா நிஃப்டி 50ல் இருக்கிற ஸ்டாக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மோட்டார்ஸ்லேயே ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்திங்கன்னா அது டாட்டா மோட்டார்ஸ் தான். அவங்களோட ப்ராஃபிட்லாம் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலிஸில் நீங்களே பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாமாங்கிறதையும் நீங்களே பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்போல்லாம் கீழே போயிருக்கோ, ரொம்ப கீழே போயிருக்கா அந்த 50 டே மூவிங் ஆவரேஜ் எப்போ அதை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மேலே போயிருக்கு. இப்போ இங்கே பிரேக் பண்ணி போயிருக்கா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கீழே வந்திருக்குன்னு பாருங்கள். அதேமாரியே பார்த்திங்கன்னா இதை பிரேக் பண்ணி மேலே போனதுக்கப்புறம் ரொம்ப மேலே போயிருக்கு. அதேமாரி இந்த 50 டே மூவிங் ஆவரேஜ் பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ கீழே வரைக்கும் போயிருக்கு பாருங்கள்.
அதுக்கப்புறம் இது பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு சொங்கின்னு மேலே போயிருக்கு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா 150% கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணி போயிருக்கு. இங்கேருந்து பிரேக் பண்ணி போனது தான் ரொம்ப பெருசாக ஹையாக போயிருக்கு. அதை பார்க்க வேணாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் கீழே பிரேக் ஆகிருக்கு, கீழே போயிருக்கு பிரேக் பண்ணி. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் கீழே போகுங்கிறது நமக்கே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்களே அனலைஸ் பண்ணிட்டு வாங்குங்க.